ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ். இது வந்து புக்ஸ் வித் சிவா அப்படின்னு ஒரு சேனல். நீங்க வந்து ஆந்த்ரோபாலஜி வித் சிவா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஆந்த்ரோபாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் வரும். மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் அஃபிஷியல் சேனலும் இருக்கு. அதில் யூபிஎஸ்சி சம்பந்தமான வீடியோஸ்லாம் போடும். இது வந்து புக்ஸ் சம்பந்தப்பட்ட எனக்கு புக்கு பத்தி என்ன புரிஞ்சுது, ஆர் அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், ஆர் அதுல எந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த மாதிரி ஒரு சேனல் இது. ஸோ இதுல நெறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். நீங்க ப்ரீவியஸ் வீடியோவையும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புக் பிடிக்கும் அப்டின்னா, அவங்களுக்கும் இத ஷேர் பண்ணி விடுங்க. சோ தட் தே கேன் ஆல்சோ சீ திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோல எந்த புக்க பத்தி நம்ம பேச போறோம் அப்டின்னா, இது வந்து அ ஏர்லி இண்டியன்ஸ். இந்த புக் தான் நம்ம பேச போறோம். ஏர்லி இண்டியன்ஸ். டோனி ஜோசப். அங்க பாருங்க. "ஹூ வேர் த ஹரப்பன்ஸ்? டிட் த ஆரியன்ஸ் மைக்ரேட் டூ இந்தியா? வென் டிட் த காஸ்ட் சிஸ்டம் பிகின்?" தீஸ் ஆர் ஆல் காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக்கா இருக்கு. பட் இந்த புக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச புக்ல ஒரு அ அதாவது எனக்கு அ நெறைய புக் புடிச்சிருக்கு. பட் ஆனா இந்த புக் எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல். இந்த டோனி ஜோசப்ன்ற ஆத்தர் வந்து ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர நான் Twitterலலாம் ஃபாலோ பண்ணுவேன். எர்லியரா நெறையா ட்வீட்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஆனா இப்போ கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாருன்னு நெனைக்கிறேன். அது ஏன்னு தெரியல. அ பட் இந்த புக் பத்தி எப்படி தெரிஞ்சது? அத நம்ம பார்ப்போம். இந்த புக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2008 டிசம்பர்ல ரிலீஸ் ஆச்சு. இது எப்படி 2008 டிசம்பர் அ யூ நோ "துஷ்யந்த்" படத்துல வர மாரி உனக்கு எப்படி இந்த டேட் எல்லாம் ஞாபகம் இருக்கு? அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இது என்னோட ஆக்சுவலா 8த் அட்டெம்ப்ட் மெயின்ஸ் ரிசல்ட் வந்து டிசம்பர்ல தான் வந்துச்சு. அ நான் வந்து அ 2016 இன்டர்வியூ போனேன். 2017 இன்டர்வியூ போனேன். 2018 என்னால மெயின்ஸே கிளியர் பண்ண முடியல. அதுக்கான நெறைய ரீசன் இருந்துச்சு. நம்ம அந்த ரீசன யூடியூப் சாரி மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட் அஃபிஷியல் சேனல்ல பேசுவோம். பட் இங்க வந்து அந்த டைம் ஓகே. டிசம்பர் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு அட்டெம்ப்ட் தான் இருந்துச்சு. ஸோ 2019 அட்டெம்ப்ட் தான். நான் இன்டர்வியூ போனேன். ஸோ இந்த அட்டெம்ப்ட்ல இப்படி இருக்கும்போது, அ எப்படி ரிவைவ் ஆறதுன்னு எனக்கு தெரியல. அப்பதான் இந்த புக்க பத்தி நான் பார்த்தேன். இந்த மாரி ஏர்லி இண்டியன்ஸ்ன்னு ஒரு புக் வந்திருக்கு அப்படின்னாங்க. ஆ நான் ஆக்சுவலா அந்த டைம்ல டிசம்பர்ல எனக்கு அந்த எண்ட் ஞாபகம் இருக்கு. அத வாங்கி ஒரே நம்ம படிச்சே ஆவணும்னு நான் படிச்சேன். இன்னொன்னு பாயிண்ட் என்னன்னா, அது அவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இப்ப வாங்குறோம். அத நம்ம படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னா, அத விட்டுருவோம். பட் ஆனா இது இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன் அப்டின்னா, எனக்கு வந்து என்னோட ஆப்ஷன் ஆந்த்ரோபாலஜி லேட்டர் ஆன். ஸோ அந்த பாயிண்ட்ல ஒண்ணு. 2வது எனக்கு ஒரு இன்டர்வியூல கொஸ்டின் கேட்டாங்க. 2016 அதாவது 2016னா 2016 இயர். ஸோ நான் அது 2017 ஏப்ரல் ஆர் மேல தான் நான் இன்டர்வியூ போறேன். அப்போ வந்து இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஆ ஆரியன் மைக்ரேஷன் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? ஆர் டூ யூ நோ ஹூ ஆரியன்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். அந்த மாரி ஏதோ கேட்டாங்க. ஏன்னா என்னோட ஆப்ஷன் ஆந்த்ரோபாலஜினால அத கேட்டாங்க. யூசுவலி நம்ம வந்து அந்த கொஸ்டின் வந்து ஒரு ஒரு மாரி கான்ட்ரோவர்ஷியலான கொஸ்டின். அ பாலிட்டிக்கல் ரிலேட்டடான கொஸ்டினா மாறுனதுனால, அத நான் வந்து பயந்து, "ஐய்யயோ! இல்ல ஆரியன் இன்வேஷன் தியரியா? அது எனக்கு சரியா தெரியல" அப்டின்ட்டேன். ஆனா உண்மையாவே எனக்கு அந்த பாயிண்ட்ல வந்து அவ்ளோ அ கிளாரிட்டியோட நான் சொல்ற அளவுக்கு எனக்கு அத இன்வேஷனா இல்ல மைக்ரேஷனான்ற கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு புக் 2வது இந்த 2018ல 2வது ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னா, நான் மெயின்ஸ் முடிச்ச உடனே எனக்கு தான் இன்னொரு அட்டெம்ப்ட் மட்டும் தான் இருந்துச்சு. என்ன எப்படி அ மோட்டிவேஷன் நம்மள பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்புட்றா மோட்டிவேட் பண்றதுன்றது ரொம்ப நாள் படிச்சாச்சு. ரொம்ப நாள் என்னென்னவோ பண்ணி பார்த்தாச்சு. நம்மளும் மாத்தி மாத்தி மெயின்ஸ் எழுதுறோம். சரி இன்னொரு அட்டெம்ப்ட் எப்படி அத மோட்டிவேட் பண்ணிக்கிறது அப்படின்னா, சரி நம்ம ஒரு புக் எழுதலாம். நம்மளே ஒரு புக் எழுதலாம். அப்படின்னு நான் ஆக்சுவலா புக் எழுத ட்ரை பண்ணேன். அந்த புக் எழுதினேன். அந்த கடைசி மெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் புக் எழுதுறதுக்காக படிக்கிறேன்ற பேர்ல நெறைய காமெடி பண்ணிட்டு இருப்பேன். அந்த புக் வந்து ஹிஸ்டரி தான். அதாவது இந்தியா ஹிஸ்டரி மட்டும் இல்ல. வேர்ல்ட் ஹிஸ்டரி அ ஒரு மாரி ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன்னு வச்சுக்கோங்களேன். அ அது ஒரு அதாவது என்னோட சர்ச் ஃபார் மீனிங் அ வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ்டரி அந்த மாதிரி. ஸ்டோரிய மேபி அ அதுல நான் ஒரு ஒரு 200 பக்கம் புக் எழுதியிருக்கேன். அதுல 200 பக்கம் எழுதியிருக்கேன். அது இங்க ஒரு அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வர ஒரு சாப்டர்ல ஸ்டக் ஆயி நிக்குது. அ அதுல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு சாப்டர்.
ஸோ நான் அதுக்கு வந்து நெறைய இதுல அதுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நெறைய புக் அதுல இருக்கு. நான் அதுல நெறைய ரெஃபர் பண்ணி தான் அத எழுதுனேன். இந்த புக் அதுல பிரைமரி. எனக்கு அது இதுல அவரு சொன்ன சாப்டர்ஸ நான் நெறைய இப்போ எடுக்கிறேன். ஆந்த்ரோபாலஜி தான் ஆப்ஷனல் நான் எடுக்கிறேன். ஸோ அதுல நான் நெறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சோசியல் இஷ்யூஸ் எடுத்தபோது யூஸ் பண்ணியிருக்கேன். நெறைய கிளாஸ் சோசியல் இஷ்யூஸ் ஜிஎஸ்ல வரும். அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இது ஆன்சர்ல யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ்ஏல யூஸ் பண்ணியிருக்கேன். அ இந்த புக் வந்து என்னோட ரொம்ப முக்கியமான பார்ட். அதனால தான் இந்த புக் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இப்போ இந்த புக்ல அ என்ன அப்படி ஸ்பெஷல்? அதான் இந்த இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல ஹூ வேர் ஹரப்பன்ஸ் அதிலேயே அவரே குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஹூ வேர் ஹரப்பன்ஸ் தே மைக்ரேட் டூ இந்தியா வென் டிட் த காஸ்ட் சிஸ்டம் ஸ்டார்ட்? இதுதான் இந்த புக்கோட தீம். அ இந்த புக்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் அத பத்தி பேசுறாங்க. ஹரப்பன் சிவிலைசேஷன்ல ஒரு ஒரு சின்ன பிரச்சனை என்ன இருக்கு அப்டின்னா, அதுல எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் டிசைஃபர் ஆவல. அ இதுக்கான ரீசன் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மெசபடோமியா ஆர் இதுக்கு சப்சிக்வென்ட்டா இருந்த சிவிலைசேஷன்லாம் நெறைய வந்து அத டிசைஃபர் பண்ணிட்டாங்க. நீங்க கேட்கலாம் எப்படி அந்த லாங்குவேஜ்லாம் அப்போ பேசின லாங்குவேஜ் டிசைஃபர் பண்ணிட்டாங்க. ஏன் இண்டஸ் மட்டும் பண்ணல அப்டின்னா, ஒரு ரொசெட்டா ஸ்டோன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரொசெட்டா ஸ்டோன்னா ஒண்ணும் கிடையாது. இது வந்து அ அ நம்ம ஈஜிப்ட்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அ என்ன இந்த ஸ்டோன்ல ஒரு ஆச்சரியம்னா, அந்த டைம்ல இருந்த எஜிப்ஷியன் லாங்குவேஜ் ஆர் த ஓல்டன் மெசபடோமியன் லாங்குவேஜ் வித் ரீசென்ட்டான கிரீக் லாங்குவேஜ் அதுக்கப்புறம் அதோட டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் இந்த ஸ்டோன்ல அந்த ரொசெட்டா ஸ்டோன் சொல்லுவாங்க. ஸோ 3 டிரான்ஸ்லேஷன் இருக்கவோ, ஸோ இந்த பழைய லாங்குவேஜ் என்னன்றத இந்த புது டிரான்ஸ்லேஷன் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா, இண்டஸ்க்கு அந்த மாரி ஒரு ஸ்டோன் இல்ல. இண்டஸ்க்கு நம்ம எங்க இந்த வேர்ட்ஸோட மீனிங் எப்படி கோரிலேட் பண்றதுன்னு நம்மளால கன்ஃப்யூஸா இருக்கு. அதனால தான் நம்ம இன்டைரக்ட்டா என்ன பண்றாங்கன்னா, இந்த ரொசெட்டா ஸ்டோன் வச்சு ஈஜிப்ட் அண்ட் மெசபடோமியா, அதுக்கப்புறம் பக்கத்துல எலமைட்ன்னு ஒரு ஏரியா இருக்கு. எலமைட்னா ஒரு இந்த ஈராக் இல்ல, ஈரான் அந்த ஏரியால எலமைட்ன்னு ஒரு ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. டியூரிங் த டைம் ஆஃப் இண்டஸ். ஸோ இதெல்லாம் இப்ப இப்படி இந்த இதான் இப்படி சுத்தி சொல்றாங்க. அதாவது யூ ஷுட் டைரக்ட்லி டச் த நோஸ். அது பண்ண முடியல. நம்மகிட்ட அந்த டிரான்ஸ்லேஷன் இல்ல. சோ அத இப்படி டச் பண்ண ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் நம்ம டிசைஃபர் பண்ணா இங்க வந்துரலாம். அதுக்கப்புறம் இதுக்கு பயங்கர பொலிட்டிக்கல் சண்டையும் நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் சண்டையில நெறைய அ தியரீஸ் எப்படி வரும்னா, அ இந்தியால இருந்து தான் ஆரியன்ஸ் போனாங்க. இப்படி ஒரு தியரி இருக்கு. ஓகேவா? அ இந்தியால இருந்துன்னா என்ன மீன் பண்றாங்கன்னா, இது பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ண தியரி. பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ண தியரின்னு இல்ல. ஆர் இந்த பீக் ஆஃப் பீக் ஆஃப் ஹால் இந்த ஹிஸ்டரியில ஆரியன் ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஜெர்மனில ஒரு பாயிண்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஆ ஒரு இங்க ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் சொசைட்டி ஆஃப் இந்தியா இந்த மாரி நெறைய இந்தியாவோட கல்ச்சர கண்டுபிடிக்கிறதுக்கான வேலை செய்றாங்க. அதுல தான் அவங்க கண்டுபிடிச்ச கான்செப்ட் தான் சன்ஸ்கிரிட் லாங்குவேஜும், அந்த யூரோப்பியன் லாங்குவேஜ் கிரீஸு, லாட்டினு இதெல்லாம் வந்து குளோசரா இருக்கு. இப்போ இதெல்லாம் குளோசரா இருக்குன்றதோட மீனிங் என்னன்னா, இந்த லாங்குவேஜ் எல்லாம் மேபி வுட் ஹேவ் ஹேட் த சேம் ரூட். இப்ப இந்த ரூட்ட ஆரியன் ரேஸ்ன்னு எப்போ ஜெர்மனில எடுத்துட்டு வந்தாங்களோ, இந்த ரூட்ட எப்படி பண்ணிட்டாங்கன்னா, அப்போ இந்த ஆரியன் ரேஸ் வந்து இங்க இருந்து தான் தொடங்கப்பட்டது. அ இது அவுட் ஆஃப் இந்தியா தியரி அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல போனாங்க. பட் ஆனா அதுக்கான ஒரு பியூர் எவிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் கிடையாது. அ எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்போ முதல்ல இதெல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா, அ லாங்குவேஜ் அண்ட் ஆ ஆர்க்கியாலஜி படி. இப்ப இண்டஸ் வேலிய ஆர்க்கியாலஜிக்கலி எடுத்துட்டாங்க. அப்புறம் லாங்குவேஜ் வச்சு அவங்க வந்து சொன்னாங்க. இங்கருந்து இப்ப தான் நான் சொன்னேன்ல. இப்போ சான்ஸ்கிரிட்டும் கிரீஸ் இதெல்லாம் வந்து ஒரே லாங்குவேஜ். ஒரே லாங்குவேஜ்னா ஒரே ஸ்ட்ரக்சரா இருக்கு. அப்போ அதோட குளோஸ்னஸ்னால இங்கருந்து பீப்பிள் வுட் ஹேவ் கான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, ஆ இதுல டோனி ஜோசப் வந்து ரொம்ப டீட்டெயில்டா ஆ ஜெனடிக்ஸ் இதுதான் பாயிண்ட். இது நாள் வரைக்கும் லாங்குவேஜ் அண்ட் ஆர்க்கியாலஜி தான் இத பேசிட்டு இருந்தாங்க. அதுல நெறைய கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. ஆனா ஜெனடிக்ஸ இப்ப யூஸ் பண்ணி நம்ம மைக்ரேஷன் பேட்டர்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஆக்சுவலா இன்னொரு புக் இருக்கு.
டேவிட் ரைக் அவர் தான் ரொம்ப இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஜெனடிசிஸ்ட்ல அவர் வந்து இந்த மைக்ரேஷன் பேட்டர்ன்லாம் பார்க்குறவரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக். அத நான் மேபி இன்னொரு நாள் பண்றேன். அந்த புக் மேபி ஒருவேள அந்த புக்க படிச்ச இன்ஃப்ளூயன்ஸோ என்னவோ எனக்கு இது உடனே படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இப்ப ஜெனடிக்ஸ யூஸ் பண்ணி நீங்க எப்படி இந்த மைக்ரேஷன் பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறீங்க? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட அ செல் எடுக்குறோம். அந்த செல்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ள தான் குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏல ஜீன் இருக்கும். இந்த ஜீன் வந்து ஜெனடிக் பேஸ் பேர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவாங்க. அது லைனா நியூக்ளியோடைடா இருக்கும். இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இந்த நியூக்ளியோடைட்லாம் ஒரு ரேட் ஆஃப் மியூட்டேஷன் இருக்கும். அதாவது ரேட் ஆஃப் மியூட்டேஷன்னு நீங்க சொல்றது வந்து எப்படி சொல்றேன்னா, ஆ எதுக்கோ எல்லாத்துக்குமே ஒரு எவல்யூஷனரி பீரியட் ரேட் இருக்கு. சோ, அப்போ இந்த ரேட் ஆஃப் மியூட்டேஷன் நீங்க கண்டுபிடிச்சு, இத வந்து பின்னாடி எடுத்துட்டு போனீங்க. இந்த இன்னைக்கு இருக்கிற டிஎன்ஏவ நீங்க பின்னாடி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா, உங்களால இ ஏன்ஷியன்ட்ல இருந்த ஒரு டிஎன்ஏவ மேட்ச் பண்ணோம்னா, அப்ப நம்ம சொல்லிடலாம், இங்க இருந்து தான் இவங்க ட்ரேஸ் ஆறாங்க. இந்த ட்ரேசிங்க வச்சு இன்னைக்கு நெறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஓகேவா? நீங்க அத எடுத்து கூட பார்க்கலாம். நெறைய கம்பெனிஸ் வந்து உங்க டிஎன்ஏ குடுத்தீங்கன்னா, உங்களோட ஜெனடிக் ரேஸ் எங்கருந்து உங்களோட டிஎன்ஏ எங்கருந்துலாம் ட்ரேஸ் ஆயிருக்குன்னு அவங்க மேப் பண்ணியே குடுத்துருவாங்க. நீங்க யூரோப் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு உங்களோட ஜெனடிக் ஹிஸ்டரி ஜீன் எங்கருந்துல்லாமோ வந்திருக்கலாம். அத டோனி ஜோசப் யூஸ் பண்றாரு. அந்த ஜெனடிக்ஸ நீங்க யூஸ் பண்ணி நீங்க இப்படி டிராவல் பண்ணீங்கன்னா, அப்ப கம்பேர் பண்ணிறலாம்ல. அப்போ இண்டஸ்ல இருந்தது யாரு? அப்ப இண்டஸ்ல இருந்த சிவிலைசேஷன் யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த கான்செப்ட்ல தான் இவரு என்ன பண்றாரு, ஒரு தியரி இல்ல. இது சயின்டிஸ்ட்டும் சொல்றாங்க. அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரி. அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரினா என்னன்னா, ஹியூமன்ஸ் வந்து ஆஃப்ரிக்கால தான் இவால்வ் ஆறாங்க. அங்க இருந்து அவங்க வந்து ஒரு 60,000 இல்ல 70,000 இயர்ஸ்ல இது எக்ஸலென்ட்டா சொல்லியிருக்காரு. அதுல இந்த இமேஜ்லாம் இருக்கு. மேபி கிடைச்சா அந்த இமேஜ் போடுறேன். இத நம்ம 6த் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வியிலயும் இந்த இமேஜ் இருக்கு. நீங்க யாராவது யுபிஎஸ்சி படிக்கிறவங்க, நீங்க தயவுசெய்து அத எடுத்து பாருங்க. 6த் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வியில அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரின்னு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும். ஸோ இப்போ வெளிய போறாங்க. ஆஃப்ரிக்கால இருந்து வெளிய போறவங்க, அவங்க அ வேர்ல்ட காலனைஸ் பண்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு வராங்க, யூ யூரோப் போறாங்க, சைனா போறாங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து யுஎஸ்ஏக்கு போறாங்க. இப்போ இவரு டோனி ஜோசப் என்ன சொல்றாருன்னா, இவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் மைக்ரேஷன். இதுல இன்னும் நெறைய ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இது வந்து ஒரு 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 இந்தோனேஷியா பக்கத்துல ஒரு வல்கேனோ வெடிக்குது. அது வெடிச்சதுனால அதுக்கும் எவிடன்ஸ் இருக்கு. ஸோ வெடிச்சதுனால ஒரு ஒரு கம்ப்ளீட் பிளாக் அவுட் நடக்குது. அந்த பிளாக் அவுட்ல ட்ரீஸ்லாம் செத்து போகுது. ஸோ இந்த ட்ரீஸ் செத்து போம்போது, யூ ஆர் கோயிங் டூ மைக்ரேட் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா பிகாஸ் யூ வாண்ட் டூ ஹேவ் அ டிஃபரண்ட் ஃபுட் சோர்ஸ். ஆ இன்னைக்கு நெறைய இடத்துல நெறைய மைக்ரேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மைக்ரேஷன் வந்து பிரைமரி. இப்ப இந்த மைக்ரேஷன் பிரைமரின்னு நம்ம சொல்றதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் தெரியுமா? டிஎன்ஏவ ட்ரேஸ் பண்ணி பின்னாடி போலாம். இப்போ இவங்க வந்து இந்த மாரி ட்ரேஸ் பண்ணி போனதுல, மைட்டோகாண்ட்ரியா இப்ப செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. இந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது நம்ம அ தாய்வழியில மட்டும் தான் அது வரும். இப்ப நீங்க அப்படியே பின்னாடி போனீங்கன்னா, உங்களோட மைட்டோகாண்ட்ரியல் ஆன்செஸ்டர் யாரு அவங்க? எப்படி எந்த இடத்துல இருந்தாங்கன்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுல இவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, இதுல ஏன்ஷியன்ட் பாப்புலேஷன் அந்த ஆப்பிரிக்கால இருந்து கிளம்புன ஒரு 100 டூ 200 பீப்பிள் தான் வேர்ல்டையே காலனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எல்லாரோட ஜீனும் எல்லாரோட ஜீன் மைட்டோகாண்ட்ரியல் ஜீன் யூரோப்ல இருந்து, சைனால இருந்து, இந்தியால இருந்து இது எல்லாத்தையும் ட்ரேஸ் பேக் பண்ணி பார்த்தா, எல்லாமே ஒரே பாயிண்ட்க்கு போகுது. இது எப்படி நடக்கும்? இப்ப நீங்க அந்த ரீஜியன்ல இருந்து நீங்க பின்னாடி போனீங்கன்னா, அந்த மைட்டோகாண்ட்ரியல் ரீஜியன் இது வந்து வேற மாரி போணும்ல. ஆனா, இது எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணா, அது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல ஜங்ஷன் ஆயி நிக்குது. அப்போ அவங்க கன்க்ளூட் பண்றாங்க, ஒரு மைட்டோகாண்ட்ரியல் ஈவ்ன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த பேண்ட் தான் வெளிய வந்துச்சு. இப்போ எக்ஸலென்ட்டா இவரு இந்த புக்ல சொன்ன அந்த கான்செப்ட்ட தான், நம்ம ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் மைக்ரேஷன் டுவர்ட்ஸ் இந்தியான்னு புரிஞ்சுக்கணும். ஆ இதுதான் இதுக்கும் ஆரியன் இன்வேஷன்க்கும் என்ன சம்மந்தம்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனா, இப்போ இத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் 2வது புரியும். 2வது வேவ் என்ன அப்டின்னா, ஆ இந்த ஃபர்ஸ்ட் வேவ் போனவங்க ஹண்டிங், கேதரிங் பண்றாங்க. இதுல நெறைய இமேஜஸ்லாம் குடுத்திருக்காரு. அந்த ஹண்டிங், கேதரிங்லாம் பண்றவங்க வந்து இன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இத பாருங்க. இந்த ட்ரைப் எல்லாம் குடுத்திருப்பாரு. இந்த இதுல நெறைய இமேஜ்லாம் இருக்கும்.
இந்த ட்ரைப் வந்து ஹோங், ஜாராவா, சென்டிலீஸ்ன்னு சொல்லிட்டு அந்தமான்ல இருப்பாங்க. அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் வேவ். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஹண்டிங் கேதரிங் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு மெயின்லேண்ட்ல கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் மெசபடோமியா, அதாவது இன்னைக்கு இருக்கிற ஈராக். இந்த ஈராக் ரீஜன்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் கேம் டு இந்தியான்னு சொல்றாரு. இது 2வது. ஏன் அப்படின்னு நீங்க இத பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் வேவ் வந்து பீப்பிள் வந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஹண்டிங் கேதரிங் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது வேவ் வந்து அக்ரிகல்ச்சர் கத்துக்கிட்டு வராங்க. இந்த அக்ரிகல்ச்சர கத்துக்கிட்டு வரவங்க எங்க இருந்து வராங்கன்னா, ஆ டர்க்கி, ஈரான், ஈராக்ல இருக்கிற ஜாக்ரோஸ் மவுண்டன். இந்த ஏரியால தான் இதுல சொல்லியிருக்காரு. இந்த ஏரியால தான் ஆ வீட், பார்லி அண்ட் அதர் கிராஸஸ் ஆர் த டொமஸ்டிகேஷன் அனிமல்ஸ். இவங்க எல்லாத்தோட ஆன்செஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆன்செஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க கிராப்பிங் பண்ணியிருப்பாங்க. இதுல நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். டெம்பரேச்சரும் இந்த அக்ரிகல்ச்சருக்கு ஏத்த மாரி மாறிடுச்சு. ஸோ ஒரு 10,000 பிசி அப்போ அக்ரிகல்ச்சரும் தொடங்கிடுறாங்க அந்த ஜாக்ரோஸ் மவுண்டன்ல. அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு பீப்பிள் வராங்க. ஸோ இப்போ வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் இன்டர்மிங்லிங் ஆஃப் பாப்புலேஷன் ஹேப்பன்ஸ். ஸோ இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதுதான் பார்த்தீங்கன்னா, ஹூ வேர் அரப்பாஸ்? இந்த கொஸ்டின யூனோ ஆன்சர் பண்ணிடுறாரு. இந்த ஹூ வேர் அரப்பாஸ்க்கு ஆன்சர் பண்ண அப்புறம், நீங்க கேட்கலாம். இதுல பாயிண்ட் என்னன்னா, ஏன் இங்க இருந்து பாப்புலேஷன் போயிருக்கலாம்ல? போயிருக்காங்க. ஸோ இத எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க இங்க இருந்து போனவங்களோட எலும்புக்கூடு மெசபடோமியால இருக்கு. அங்க இருந்து வந்தவங்களோட எலும்புக்கூடு இங்க இருக்கு. ஆனா, இங்க இருந்து ஆர் அ ஒரு சென்ட்ரல் ஏசியால இருந்து, ஏன்னா இது 2வது கொஸ்டின் வந்து டிட் ஆரியன்ஸ் மைக்ரேட் டூ இந்தியா? சென்ட்ரல் ஏசியால இருந்து வரவங்களோட ஆ எலும்பு ஆர் தி டிஎன்ஏ அதுல இருந்து தான் நம்ம டிஎன்ஏ சாம்பிள் எடுப்போம். அந்த இது இப்போ ஒரு பாயிண்ட் வரைக்கும் வராது. ஓகேவா? சோ அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஆ பேசிக்கலி இவங்க எல்லாருமே ஒரு அந்த மைக்ரேஷன் பேட்டர்ன தான் யூஸ் பண்ணி, ஆ எப்படி வந்து அந்த ஜெனடிக் டேட்டாவ கலெக்ட் பண்ணி அவங்க சொல்றாங்க, இப்படிதான் பேட்டர்ன் நடந்திருக்கும். இப்ப ஜாக்ரோஸ்ல இருந்து இங்க வந்திருக்காங்கன்னு பேட்டர்ன் இருக்கு. ஆ சென்ட்ரல் ஏசியால இருந்து இங்க வந்தாங்கன்னு பேட்டர்ன் இல்ல. அததான் இவரு டிஎன்ஏ மூலியமா சொல்றாரு. சோ இப்ப 2வது பாயிண்ட் இது 2வது ஆயிடுச்சு. சோ இப்ப இண்டஸ் வேலி. அப்புறம் ஒரு பீரியட்ல தேர் ஹேப்பன்ஸ் டூ பி எ கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்ச்ன்னு இப்ப ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவரும் எழுதியிருக்காரு. அந்த கிளைமேட் சேஞ்ச்னால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து பீப்பிள் ஸ்டார்ட்டட் மைக்ரேட்டிங் டுவர்ட்ஸ் த இன்டீரியர் ஆஃப் த கான்டினென்ட். நம்ம இந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சுடுறாங்க. நெறைய இடத்துல டிஸ்பர்ஸ் ஆறாங்க. அது பிரெடாமினன்ட்லி அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சவுத் இந்தியாவுக்கு வராங்க அப்டின்றாரு. இந்த சவுத் இந்தியாவுக்கு வராங்க இப்போ இந்த கீழடியோட கான்செப்ட் வந்து இவர் எழுதும்போது, அ அவ்ளோ பூதாகரமா இல்ல. பட் ஐ ரிமெம்பர் தட் 2019ல நான் வந்து மெயின்ஸ் எழுதிட்டு இருந்தபோது கீழடி வாஸ் அ வெரி பிக் திங். ஆ சோ இப்ப இந்த புக்க வந்து அவரு ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்த கான்செப்ட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கீழடியில தான் வந்து நிக்கும். ஆ ஏன்னா அந்த பாப்புலேஷன் வந்து கீழ வராங்க. அவருக்கு அதுல நெறைய எக்ஸாம்பிள் சொல்றாரு. இந்த சென்ஸ் வந்து அ அவரு வந்து இந்த திராவிடியன் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து அ எப்படி வந்து இன்னும் அ ஒரு நார்த் வெஸ்டர்ன் இந்தியால பேசுறாங்க. நார்த் வெஸ்டர்ன் இந்தியால சாரி நார்த் வெஸ்டர்ன் பாகிஸ்தான். பலூச்சிஸ்தான்லலாம் எப்படி பேசுறாங்க. அப்ப அங்க அங்க ஒரு பிரஹீன் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அது வந்து திராவிடியன் லாங்குவேஜஸ்க்கு வெரி குளோஸ் இல்ல. கிட்டத்தட்ட அது தமிழ் மாரி இருக்கு அப்படின்றாங்க. ஆ எக்ஸாக்ட் இல்ல. Same way, you have so many places in northwestern, Pakistan. Northwestern Pakistan, sorry, southeast, east Pakistan, southwest Pakistan. Sorry, southwest Pakistan, Balochistan. You have so many who are speaking the language which is Dravidian. சரியா? Dravidian group of language. அப்போ இவர் சொல்றாரு, லாங்குவேஜ், ஜெனடிக்ஸ் எல்லாமே ஒண்ணு தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, தேர் ஹேவ் பீன் அ மைக்ரேஷன் ஆஃப் பாப்புலேஷன். ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன். செகண்ட் வந்து இங்க ஜாக்ரோஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க தான் இண்டஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடந்திருக்கு. அப்புறம் அந்த இன்டீரியர்க்குள்ள வந்துட்டாங்க. அத இன்னைக்கு கீழடியில இன்னும் நம்ம கிரேவ்லாம் கண்டுபிடிக்கும்போது, நம்ம ஆக்சுவலா மேட்ச் பண்ணிறலாம். இன்னும் எக்ஸைட்டிங் டைம் காத்துட்டு இருக்கு. The third வந்து did the Aryans migrate to India? When did the caste system start? ஆரியன்ஸ் மைக்ரேஷன இவரு செகண்ட் பாயிண்ட்டா சொல்றாரு. தேர்ட் பாயிண்ட்டா சொல்றாரு. இந்த சென்ஸ் வந்து செகண்ட் வேவ் சொன்னால. அப்புறம் அந்த கிளைமேட் சேஞ்ச்ல ஆரியன்ஸ் சென்ட்ரல் ஏசியால இருந்து ட்ரைப்ஸ் வராங்க. சாரி த பாப்புலேஷன் கால்ட் அஸ் ஆரியன்ஸ் உள்ள வராங்க.
இதெல்லாம் தான் டிஸ்பியூட் பண்ணுது. நான் எர்லியரா சொன்ன தியரி. இங்க இருந்து போனாங்க. அப்படி இல்ல. ஏன் அப்படின்னா, அந்த வழியில வந்த நெறைய இடத்துல வி ஹேவ் ஃபவுண்ட் அந்த எலும்புக்கூடு கண்டுபிடிச்சிருக்காங்க. அத ட்ரேஸ் பண்ணும்போது, அவங்க அங்கருந்து வந்ததுக்கான அடையாளம் இருக்கு. அங்கருந்து வந்து இந்தியால மிக்ஸ் ஆனதுக்கான ஜெனடிக் அடையாளம் இருக்கு. இப்ப நார்த் இந்தியால இருக்கிற நெறைய ஜீன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுல Y குரோமோசோம் சொல்லுவாங்க. Y குரோமோசோம்னா மேல். அந்த மேல் குரோமோசோம் Y குரோமோசோம் வந்து சென்ட்ரல் ஏசியாவோட நெறைய ஒத்துப்போகுது. ஆனா சவுத் இந்தியால அந்த மாதிரி ஒத்துப்போல. இதுதான் இந்த கான்செப்ட். இப்போ இத நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும். சவுத் இந்தியால இருக்கிறது ஈரான் அண்ட் ஹரப்பா கூட போது. இந்த ஜெனடிக்ஸ் மூலியமா நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, அப்போ Y குரோமோசோம் இந்த சவுத் இந்தியா எப்படி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இருந்த ஹண்டர் கேதரர்ஸ் இப்போ இருக்கிற ஓம் ஜாரவா அண்ட் ஈரான்ல இருந்த ஜீன் இது 2த்தையும் ஒத்துப்போகுது. நார்த் இந்தியால சென்ட்ரல் ஏசியால இருக்க Y குரோமோசோம் ஒத்துப்போகுது. இப்போ இதுல இருந்த பேட்டர்ன் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பேட்டர்ன் தான். மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வச்சு நீங்க எல்லாரும் ஒரே பாயிண்ட்ல தான் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் Y குரோமோசோம் வச்சு எந்த டைம்ல இருந்து எப்படி மைக்ரேட் ஆனாங்கன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அத கண்டுபிடிச்சது தான் ஆரியன்ஸ் மைக்ரேட் பண்ணி இந்தியாவுக்கு வந்தாங்கன்றது தான் இந்த புக்கு. ஸோ இங்க இருந்து போல இதுக்கான எவிடன்ஸ் வந்து ரொம்ப தெளிவாவே இருக்கு. நீங்க லாங்குவேஜ் வச்சும் பார்த்துக்கலாம், ஆர்க்கியாலஜி வச்சும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜெனடிக்ஸும் இப்ப சொல்லுது. எர்லியர்லாம் புத் ஐ மீன் நம்மளோட நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் இன் த சென்ஸ் வந்து டாக்டர் அம்பேத்கர், நேருலாம் லேப்ஸ் அண்ட் ஆர்க்கியாலஜி வச்சு இத கன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அவங்க புக்ல இதெல்லாம் எழுதிட்டாங்க. ஆனா ஜெனடிக்ஸ் வச்சு இவரு சொல்றாரு. இதுதான் அந்த டோனி ஜோசப்ஸோட ஏர்லி இந்தியன்ஸ். ரொம்ப எக்ஸைட்டிங்கான புக். இவரு எண்ட் பண்றது என்னன்னா, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அதாவது ஆரியன்ஸ் இன்வேஷன் சாரி மைக்ரேஷன் இது இன்வேஷன் கிடையாது மைக்ரேஷன் அதுக்கான ஒரு இதெல்லாம் நிறைய சொல்றாரு. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் தான் நடந்திருக்கு. ஸோ பீப்புள் ஹேட் மூவ் டு டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் ஃபார் பெட்டர் லிவிங். அப்போ அவங்க வந்தப்போ மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த மிக்ஸ் ஆனதுல எப்படி கேஸ்ட் சிஸ்டம் உருவாயிருக்கும் அப்படின்றது நான் நெக்ஸ்ட் புக்ல எழுதுறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அவரு எழுதுவாருன்ட்டு நானும் 2018ல வந்த புக்கு. நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எழுதுவாருன்னு நெனைக்கிறேன். அது ஒருவேள ட்விட்டர்ல நான் ஃபாலோ பண்ணும்போது அவரு எனக்கு நெறைய எழுதிட்டு இருப்பாரு. பட் இப்ப எழுதுறது இல்ல. மேபி இந்த புக் எழுதுறாரோன்னு நான் நெனச்சுக்கிட்டேன். அ அவரு சீக்கிரம் அந்த புக்க எழுதுனா, ஹவ் த ஏன்னா நெறைய சி சும்மா எழுத மாட்டாரு. எவிடன்ஸ வச்சு தான் எழுதுறாரு. நான் நெறைய இந்த இண்டஸ் சம்மந்தப்பட்ட இந்த ஆரியன்ஸ் மைக்ரேஷன் சம்மந்தப்பட்ட நெறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது பொலிட்டிக்கலா தான் எழுதுவாங்க. பொலிட்டிக்கலா எழுதுவாங்க. அவங்க வந்து ம் அ தி சும்மா எழுதுவாங்க. வித்தவுட் எனி எவிடன்ஸ் சொல்லுவாங்க. பீப்பிள் ஹேவ் கான் ஃப்ரம் இந்தியா. இது வந்து அ ஒரு பிரிட்டிஷர்ஸ் அண்ட் ஜெர்மனில ஒரு ஒரு தியரி கிரியேட் பண்ணதுனால வந்தது. அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. இங்க இருந்து எப்படி வந்து ஏன்னா ஜாக்ரோஸ்ன்ற மவுண்டன்ல இருந்து தான் யூ ஹேவ் ஆல் த ஏன்ஷியன்ட் ரெமினன்ட்ஸ் ஆஃப் வீட் இருக்கு, பார்லி இருக்கு, பாஸ்டரல் அனிமல்ஸ் எல்லாமே இருக்கு. இந்தியால அப்படி கிடையாது. இந்தியால வி டிட் நாட் ஹேவ் த ஏன்ஷியன்ட் ரூட்ஸ் ஆஃப் வீட் அண்ட் திங்ஸ். இப்போ இங்க இருந்து தானே வந்திருக்கோம். இங்க இருக்கிற இண்டிஜினஸ் கிராப் இருந்திருக்கும். பட் ஆனா நாட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் a வைல்ட் வெரைட்டி which is there in ஜாக்ரோஸ். இந்த ஒரு இல்ல நம்ம ஜெனடிக் ட்ரேஸ் பண்ணோம்னா, அப்ப எப்படி ஈரான்ல இருந்து ஆர் மெசபடோமியால இருந்து இருக்கிறவங்களோட ஜெனடிக் Y குரோமோசோம் ட்ரேஸ் எப்படி இங்க இருக்கு சவுத் இந்தியால? 2வது இங்க இருக்கிற திராவிடியன் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ் ஏன் பேசுறாங்க பிரஹுயில? 3வது ஏன் வந்து சென்ட்ரல் ஏசியன் Y குரோமோசோம் நம்மளோட நார்த் இந்தியால இருக்கணும்? இதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் சொல்லிட்டாலே, நம்ம ஒரு லாஜிக்கலா புரிஞ்சுக்கலாம் மைக்ரேஷன் எப்படி ஆகும்னு. நான் இந்த மைக்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஜெனடிக்ஸ் மைக்ரேஷன புரிஞ்சுகிட்டது வந்து டேவிட் ரைக்குன்னு அந்த புக் தான். நான் நெக்ஸ்ட் அந்த புக் மேபி அத கூட நான் பேசுறேன். இந்த மாரி நெறைய எக்ஸைட்டிங் புக்ஸ் இருக்கு. ஆ சோ இது நான் ஆந்த்ரோபாலஜி சம்மந்தப்பட்ட மாதியும் சொல்லிட்டேன். ஏன்னா என்னோட ஆந்த்ரோபாலஜில இது இருக்கு. ஆந்த்ரோபாலஜில இது ஒரு சாப்டராவே இருக்கு. ஹிஸ்டரிலயும் இருக்கு. ஸோ நீங்க இத படிக்கலாம். இந்த புக்க நீங்க கண்டிப்பா பாருங்கன்னு நான் சொல்றேன். இன்னும் நெறைய படிங்க. அ இது வந்து புக்ஸ் வித் சிவா. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃபிரெண்ட்ஸ். அண்ட் ஆஸ் ஐ செட் நான் இந்த புக் எழுதுற அந்த கான்செப்ட் 200 பேஜஸ் எழுதியிருக்கேன்.
ஒரு பாயிண்ட்ல எனக்கு இந்த இந்த சேனல நான் ஆரம்பிச்சது. அதாவது புக்ஸ் வித் சிவான்னு ஆரம்பிச்சதே காரணம் என்னன்னா, மேபி இதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி நான் திருப்பி அத எழுதலாம். ஆ ஏதோ ஒரு பாயிண்ட்ல எழுதி அந்த புக்க ரிலீஸ் பண்ணணும். இது நான் வந்து என்னோட அ யுபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல நான் எழுத ஆரம்பிச்சது தான். அ அதுல நெறைய சாப்டர்ஸ் இருக்கும். அதான் நான் சொன்ன அந்த மேபி ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி அந்த சாப்டர் வந்து அ இப்போ வந்து அரிஸ்டாட்டில் அண்ட் அலெக்சாண்டரோட பாயிண்ட்ல நின்னுட்டு இருக்கு. அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வரணும். அ அதுக்கப்புறம் அ அசோகா வராரு. அதுக்கப்புறம் நெறைய இருக்கு. ஸோ எப்படி நான் முடிக்க போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. 2 புக்கா எழுதலாம் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ 200 பேஜஸ் எழுதிட்டேன். ஸோ 500 பக்கம் எழுதுனா ஃபர்ஸ்ட் பார்ட். 1000 ஏடி வரைக்கும் எழுதிட்டு 1000 ஏடிலருந்து நெக்ஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் 2வது புக்ல எழுதலாம் அப்படின்னு ஒரு கற்பனை தான். ஸோ அந்த கற்பனை நினைவாதான்னு பார்ப்போம். நீங்களும் நெறைய புக் படிங்க. புக் படிச்சது வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்ன்றத அந்த ஒரு ஒரு வீடியோலயும் நான் பேசிட்டு வரேன். ஆ இதுல ரொம்ப முக்கியமா நான் புரிஞ்சுக்கிட்டது, இந்த டோனி ஜோசப்லாம் அவ்ளோ ஒரு ஹம்பிளா ரொம்ப இது அழகா பேசுவாரு. அவரோட வீடியோ நெறைய YouTubeல இருக்கும். நீங்க பாருங்க. ஆ அந்த மாரி நம்ம பேசணும். அவர் பேசம்போது ஒரு தெளிவு இருக்கும். ஒரு ஒரு அடுத்தவங்க மேல ஒரு அக்கறை இருக்கும். அது எப்படி வருதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன். அ அப்போ நம்ம நெறைய புக் படிக்கணும். அவரும் அததான் அதுல சொல்லுவாரு நெறைய. So keep watching. Please like and share Books with Shiva. Thank you. All the best.